ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்கும்போது ஏதோ ஹாலிவுட் திரைப்படத்தில் வர ஏலியன் ஷிப்புகளில் 2 பச்சை நிற லைட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதில்ல? ஆனால் உண்மை என்னன்னா, இது ஒரு விசித்திரமான தோற்றத்தில் இருக்கும் பேரலைட் ஃபிஷ்ங்கிற ஒரு மீன் இனம். பசிபிக் பெருங்கடல் பகுதியில் வாழக்கூடிய இந்த மீன் 200 கிராம் எடையும் 6 இன்ச் நீளமும் வளரக்கூடியது. விசித்திரமான தோற்றத்தில் இருக்கும் இந்த மீன்கள் ஆழ்கடலில் 2000 இருந்து 2600 அடி ஆழத்தில் அதிகம் வெளிச்சம் இல்லாத இருண்ட அமைதியான பகுதியில் வாழ்ந்து வருதுங்க. வெளிச்சம் போகாத இவ்வளவு ஆழமான பகுதியில் இந்த மீன்கள் வாழ்றதுக்கான காரணம் இதோட பச்சை நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய அந்த 2 கண்களும் தான். இந்த மீனோட கண்கள் மற்ற மீன்கள் மாதிரி நேரா இல்லாம மேல் நோக்கி இருக்கிறதுனால இந்த மீனால ரொம்ப வேகம் போக முடியாது. குறிப்பா சொல்லணும்னா, இந்த மீனால ஒரு மணி நேரத்துக்கு 1 இருந்து 2 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தான் போக முடியும். இந்த மீன் அதோட கண்கள் ஒளிய வச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மெதுவா போறதுக்கும், இதுக்கு நேர் மேல இருந்து வரக்கூடிய தாவரங்கள், சின்ன இறால்கள், இன்னும் சிறு சிறு உயிரினங்களையும் ரொம்ப துல்லியமா பிடிச்சு சாப்பிடக்கூடியது. 1939ஆம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த WB சாப்மேன்ங்கிற ஆராய்ச்சியாளர் முதல்ல ஒரு இறந்து போன இந்த பேரலைட் ஃபிஷ்ஷை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அந்த சமயத்துல அந்த மீனோட தலைப்பகுதி ரொம்ப சேதமடைஞ்சு இருந்ததுனால அந்த மீனோட உருவமைப்பு இப்படிதான் இருக்குங்கிறது அவரால் சரியா கணிக்க முடியாம போகுது. அதுக்கப்புறம் 2004ஆம் ஆண்டுல MBARIங்கிற ஒரு நிறுவனம் கடலோட ஆழப்பகுதியில ரிமோட் மூலமா இயங்கி கேமரா வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு கருவியை கடல் ஆழப்பகுதியில புகைப்படம் எடுக்கிறதுக்காக விட்டு இருக்காங்க. அப்படி விடப்பட்ட கருவி தான் இந்த பேரலைட் ஃபிஷ்ஷை முதன்முறையா உயிரோட புகைப்படம் எடுத்துட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு விசித்திரமான உயிரினம் கடலோட ஆழப்பகுதியில வாழ்ந்து வருதுங்கிறது எல்லோருக்கும் தெரிய வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம டைம் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.